இந்த விதையை வச்சு கூட சட்னி பண்ணலான்னு யோசிக்க தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆளி விதை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா, சூப்பரான டேஸ்டியான இந்த விதையோட நம்ம வந்து சட்னி பண்ணலாமா அப்படின்னு தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த விதையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு தலையில் வந்து தடவுவாங்க. அது வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சட்னி பண்ணுறது வந்து பக்கத்து வீட்டுக்காரக்கா தாங்க சொன்னாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ஆளி விதை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குது. நார்ச்சத்து வந்து அதிகம் இருக்குங்க. நார்ச்சத்து இருந்தாலே மலச்சிக்கலை போகக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஆளி விதை வந்து எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த வந்து ஆளி விதை வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா டப்பு டப்புன்னு வந்து சவுண்டு கேட்குங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வந்து மாறும் அப்படிலாம் இல்லைங்க. அந்த டப்பு டப்புன்னு சவுண்டு வந்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு முழு பூண்டு எடுத்துருக்குறேங்க. தோல் கூடயே சேர்த்துருக்குறேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி பொடி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேங்க. அதையும் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சட்னி பொடியில் வந்து இந்த பூண்டு இந்த ஜீரகம் எல்லாம் சேர்க்குறோம்ங்களா, நல்லா இருக்குங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஜீரகமும் நல்லா வறுத்தாச்சுங்க. அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் பாருங்கள் லைட்டாக வறுத்துக்கிட்டேங்க. வந்து அதில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஆறிக்கிறட்டுங்க. ஆறின பின்னாடி வந்து நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாங்க. வறுத்தது எல்லாமே நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலாட்டி ஒரு 3 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க. பாருங்கள், சட்னி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். நல்லா ஆறின பின்னாடி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த சட்னி பொடி வந்து தோசை இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.